உங்களுடைய வருகைக்கு எனது மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வருகைக்கு என் உள்ளமார்ந்த மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. கற்றாரை கற்றாரை ஒருவர் நெறியவர்களின் தரிசனம் பாவ விமோசனம். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் மென்மை தரும். எழுது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி விஜய் நடிச்ச படம் இருக்கான். கற்க கசட கற்பழித்த பின் நிற்க அதற்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். உலகத்துல மக்களை கெடுக்கிற மாதிரி சொல்றீங்க. உலக மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக குரலை சொன்னார் வள்ளுவர். யார் சொன்னார்? அவர் சொன்ன குரலை மாத்தி நீ ஒண்ணு சொல்றவாரு. துப்பாக்கு துப்பாயி துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயி தூமலைன்னு சொன்னார். துப்பாக்கி விஜய் நடிச்ச படம் யார் கேட்டாலும் சொல்லிடுவார். அதிசயத்தை சொல்றார். காமடையன் நீங்கள், ஓ காமிடியன் நீங்கள், அதனால் நீங்க காமடையனாக சொல்லுகிறீர்கள். காமெடியன் வந்து காமடையனா சொன்னாலும் அது பொருந்தும். நீங்க சொல்றீங்க, நான் அதை சொல்லிவிட முடியுமா? யார் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதுதான் நம் நாகரீகம். அப்புறம் சொல்லணுமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அதுல பாருங்க தம்பி, கண்ணிலும் பாயும் தண்ணீர் மெல்லவும் பாய் விடாம நெல்ல கொட்டிடலாம் அள்ளிடலாம், சொல்ல கொட்டி அள்ள முடியுமா? உலகத்தை நாவை காப்பாற்றவன் மனிதன் அல்ல. சோத்த கொட்டினா சோத்த அள்ளி விடலாம், சரக்க கொட்டினா அள்ள முடியுமா? நான் கத்தான் முடியும். மூர்க்கனுக்கு முட்டாளுக்கு முன்னேற்ற முடிந்தாலும் எட்டாதரா புத்திக்குங்கிற மாதிரி முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரு வழி தம்பி, அறிவாளிக்கு அறிவாளிக்கு முழுவாரு, அறிவாளிக்கு முட்டாளுக்கு ரெண்டு வழி தம்பி. ஒத்தையடி பாதையில ரெண்டு அறிவாளி வருவாங்க. நம்மளை காட்டு பெரிய அறிவாளி வருகிறார். அறிவாளி ஒதுங்கி அப்படின்னு நான் வந்து நம்மளை காட்டு பெரிய அறிவாளி வருகிறாரு, பட்டினத்து சுவாமிகளை போல வருகின்றாரு. அந்த ஞான மனிதன் செல்லத்தை விட நாம் இறக்கி விடுவேன். வந்தது ஒரு வாழை, இவர் இறங்குனது ஒரு வாழை, அவர் இறங்குனது ஒரு வாழை. அங்க முழுவாதி வருங்க. முட்டாள் முட்டாள் சந்திச்சான்னா ஒரு வாழை தான் கிடைக்கும். இவனும் நிறைய போத அவனும் நிறைய போத, ரெண்டு பேரும் வழி கொடுக்கறது அவன் இறங்க மாட்டான். இப்ப முட்டாள் மாதிரியே இவன் வர்றானே, ஒரு முட்டாளா அப்படி நான் நினைப்பேனா? நான் முட்டாள் தாங்க. தாயுடைய கருவச்சில முட்டு நின்று ஆளா வந்தா தானே. ஆமா,
10 மாதம் சுமந்து பெறுபவை தாய் ஒருவள் தானடா. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். அதற்கு தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அதனாலதான் கருவிலே இருந்தான் பிரகலாதன். அந்த பிரகலாதனுக்கு அறிவோம் நமோ நாராயணா என்ற நாராயண மந்திரத்தை சொன்னவன் ஓம் நமோ நாராயண நாராயணா என்னும் பாராயணம். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. கல்லும் தெரிஞ்சா ஆசிரியவாதிகளுக்கு அவன் கல்லாக தெரிகின்றான், நான் தெய்வமாக தெரிகின்றான். நாசிகவாதிகளுக்கு அவன் கல்லாக தெரிகின்றான். யாரோ ஒரு பரமொழி சொல்லியிருக்காங்க, கள்ள கண்டா நாய காணா, நாய கண்டா கள்ள காணாம. கடவுள் ஏன் கல்லான் மனம் கல்லாய் போன சில மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அது கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான். ஆம்பளை இறக்கப்பட்டா கடன்காரன் ஆயிருவான், பொம்பளை இறக்கப்பட்ட புள்ளதாக்கி ஆயிடுவான். அப்ப யாரு இருக்கு சாடத்தை இருந்துகிட்டா தானே மரியாதை. உலகத்தில் 5 வாக்கியத்தை கடைபிடிச்சவனே சிறந்த அறிவாளி. எப்படி கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டினாலும் தாய், கொண்டு வந்தால் தந்தை, உலகம் செய்வாள் வர்த்தினி, உயிர் காப்பான் தோழன். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், உயிர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பாள் தோழன். வாக்கியத்தை கடைபிடிக்கிறவன் சிறந்த அறிவாளி. சிறந்த அறிவாளியே அது ஏன் சொன்னாங்க? அது ஏன் கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டினாலும் தாய் சொல்றாங்க. வெளியூர்ல இருந்து சம்பாதிச்சு வருவாரு, அப்ப கேட்பாரு புள்ள வெளியூர்ல இருந்து வந்து ரொம்ப ரொம்ப இழைச்சிட்டியே, ரொம்ப நாளாச்சு உனக்கு நான் சாதம் ஓட்டி அப்படின்னு தாய் சொல்லுவா. தாய் வந்து வயிற்று தான் பாப்பா, பிள்ளைய பாப்பா. ஆனா தகப்பன் வந்து என்ன கேட்டா, உங்களோட மகன் வெளிநாடு போயிட்டு வந்தானே, என்னடி கொண்டு வந்த, என்னமா கொண்டு வந்தாமா, ஏன் தந்தை அப்படி கேட்கிறாருன்னா, அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு உங்களை பத்திட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணி உங்களை பத்திட்டாரு. உனக்கு அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணனா, அவன் மனைவி மக்கள் வச்சு காப்பாற்றணுமே, சம்பாதிக்க திறமை இருக்கா அப்படிங்கிறதுக்காகத்தான் அறிவான தந்தை என்ன கொண்டு வந்தாலும் கேட்பார். ஆனா கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டால் தாய் வந்து பிள்ளைகளுடைய பாசத்தை தான் பார்ப்பார். இளவட்டமானால் என்ன வச்சு குடி பார்க்கக்கூடிய ஒரு உரிமை பெற்ற தாய்க்கு தரமா உண்டு. அதனால்தான் தாய் போய் தாய்க்கு பின் தாரம் என்றார் இல்லையா? தாய் போய்விட்டால் அறுசுவை போய்விடும், தந்தை போய்விட்டால் அறிவு போய்விடும், ஆனால் மனைவி போய்விட்டால் சகலமும் போயிடும். அதுதான் சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை. அதெல்லாம் இவ்வளவு அறிவா பேசுறீங்க. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணிய சோத்துக்கு இப்படியா கை வைக்கிறது? ஏறி சாமி தப்பா நினைக்காதீங்க. அப்படியா? 2 மாடு விவசாயி அப்படியா? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் முன்னிலைமை அயல்நாட்டில், கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி. கோவில்ல காவி அடிப்பாங்க தெரியுமா? கோவில்ல காவி ஒரு பக்கம் வெள்ளை அடிப்பாங்க, ஒரு காவி அடிப்பாங்க. ஏன் அப்படி அடிக்கிறாங்க? ஏன் ஒரு மஞ்சள் அடிக்க கூடாதா, ஒரு நீல நிறத்தில் அடிக்க கூடாதா? எதுக்காக காவிலையும் அந்த வெள்ளை அடிக்கிறாங்கன்னா, அதுதான் ஒரு தாயுடைய கருவறைகளே ஆணுடைய விந்தணுவாகப்பட்டது வெண்மையாக இருக்கும். தாயுடைய கருவறைகளே அந்த முட்டை சிறை முட்டையாகப்பட்டது சிவப்பாக இருக்குமா? அதனால்தான் சிவம் என்பது சக்தி, வெண்மை என்பது திருநீர் வந்து வெண்மையாக இருக்கும். அந்த வெந்நீர் அணிந்தது என்பதென்ன, வேலை பிடித்தது என்பதென்ன. அதனால்தான் அரியும் சிவனும் ஒன்றாகி அர்த்தநாள் சிவனாக ஆனதுனாலதான் ஒரு பாதி மறுபாதி மிச்சம் பாதி பாதி இருக்கணுமா இல்லையா? அந்த பாதிகளை கேட்டாங்க விநாயகர்கிட்ட. அப்பதான் அவர் சொன்னாரா, அந்த மறுபாதி ஆண் பாதி பெண் பாதி தான் உலகத்திலே ஆணுடைய அந்த அந்த விந்து என்று சொல்லக்கூடிய வெண்மை, அதுதான் அருவம்
உருவம். அந்த அருவம்ங்கிற விந்தணு அந்த தாயுடைய கருவறை உள்ள சிலை முட்டைகளை செல்லும் பொழுது இரண்டும் சிவப்பும் வெண்மையும் சேர்ந்துதான் அங்கே அருவமும் உருவமும் ஆகி என்னது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, நரியா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த தாயின் கருவறையிலே அந்த ஜனனமாகப்பட்ட உருவாகும் போது முதல்ல சிவலிங்கத்தை போலதான் உருமாறி வருமா. அதான் கருவாகி உருவாகி அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூ போல பொன்னாக பூவாகி தொடுத்த மாலை எடுத்து வாரே அடுத்த காட்டு இரண்ட சேர்த்து அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தந்தை இடம் கொடுத்தார். தந்தை தாய் இடம் கொடுத்தாள். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுப்பாள். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது ராவதன் அவன் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார். ஆக தந்தை தவறு செய்கின்றார், தாய் இடம் கொடுத்தால் தான் தவறு செய்ய முடியும். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? அதுதான் உலக உற்பத்தியே. அதுதான் அதான் அந்த ஆண்பாதி பெண்பாதி தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆண்பாக பெண்ணாக பிறக்கின்றன. அந்த முறை நீ உங்க அப்பாவுக்கு பிறந்திருக்க. எங்க அப்பா பிரம்மதேவன், எங்க அம்மா கலைவாதி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா தேங்காய் சீனிவாசன், எங்க தாத்தா பரந்தாவன். எப்படி தேங்காய் சீனிவாசன்? ஸ்ரீரங்கம் போறீங்களா? ஆமா, நான் சொல்லாத ஆளுங்களே கிடையாது. ஸ்ரீரங்கம் போனோம்னா ஆமா, அங்க வந்து தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. ஆமா, ஆமா, ஏன் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட மாட்டாங்கன்னா, தேங்காய் உடைக்கிற சத்தத்தை கேட்டு பகவான் விழித்து விட்டால் என்னவாவது தூக்கம் தடைபடுமே என்பதற்காகத்தான் வெளியிலேயே தேங்காயை திருகி அந்த திருகிய தேங்காய் பூவாலதான் சீனிவாச பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வார்கள். திருவி போடுறது என்ன? தேங்காய். படுத்துறது யாரு? சீனிவாசன். தேங்காய் சீனிவாசன். அப்படியா? இதுக்கெல்லாம் கிட்னியை யோசிக்கணும். கிட்னி யோசிக்கணுமா? கிட்னி மூளை இல்லைனா கிட்னி கீழே இருக்கு. ஏதோ கிட்னிக்கு சட்னி அதே எங்க மாமா சிவபெருமா, எங்க அத்தை சிவகாமி, எங்க மாமா குக்கு தமிழ், எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே, எங்க மாமா ஆனது ஊர்கார கொடுத்த சம்பளத்துல, அவர் ஆடியது திண்ணையில், நம்ம ஆறு ஊர் எல்லையில், அவர் ஆடியது திருக்கூத்து, ஆறுவது இணைசை நாயகம், கோவை சம்பளம் வெப்பளம் அவ்வளவே, எழுதி சம்பளம் வெப்பளம் அவ்வளவே, அடுமா நோடுமா இஷாலக்கி மாடுமா தரிசி தரிசி தாக்கிட்டா தாடுமா அக்கா வித்தா விப்போய் விட்டு சுத்தோ புக்கா இக்கா வெத்தை நைத்தானித்தானே சேவிக்க வந்தேன். நான் சொன்ன கவிக்கு நீங்க சொன்ன கவிக்கு சரியா போச்சு. அதுக்கு கழிஞ்சு வச்சா அப்ப உள்ள யாரு இருக்கிறாரு? நீங்க யாரு? நான் திருநூல் செஞ்சாரு. எங்க அப்பா துணையிலே தோன்றியவன் தான். 40 பிள்ளையின் கணக்கு தம்பி, தோன்றுவது ரிஷிகளின் கணக்கு, பொறிப்பது குச்சியின் கணக்கு, போடுவது குட்டியின் கணக்கு. முட்டை விரிஞ்சாத்தான் குஞ்சு வரும். சிப்பு திறந்தாத்தான் பேசுகிறார். சற்று நேரத்திற்கு முன்னால் ஒரு தேவகானம் கேட்டது. அப்படியா? மனித ஜீவனத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாடலை பாடினாரே. அவள் யார்? என் தங்கை வள்ளி. உங்க தங்கையா? கூட பிறக்காத தங்கச்சி. பெற்றால் தான் பிள்ளையா? பேணி வளர்ப்பதும் பிள்ளைதானே. பெற்றவன் ஒரு தந்தை, பேணி வளர்ப்பவன் ஒரு தந்தை, உற்ற கல்வியை ஓதியவன் ஒரு தந்தை, உணர்ந்த பருவத்தை திருத்துபவன் ஒரு தந்தை. பாராட்டம் தான், சீராட்டம் தான், கைத்தாய் வைத்தாய் செவனித்தாய் என்றார். செவனித்தாய் யாரு? என்னோட சுடுகாட்டுக்கு அவன் போன மாதிரி கிடைச்சி அவனை பார்த்து திரும்பி வந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க அந்த கதையை. அந்த மாதிரி அந்த சத்தத்துக்குரிய பெண்மணி சக்தி பாரதி என்ற ஒரு பெண்மணி. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரின்னு ஒரு கும்பல பிள்ளை. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் உடலில் வந்த சொந்தம், உடலில் வந்த மயக்கம் என்ன காதல் பாய மனசு மயங்கும் கிளியும் மௌன ராகம் பாடு மன்னத கடலில்
யாரு என் தம்பி நாளைக்கு வர்றா முத்து சிப்பி இன்றைக்கு நானும் நாளைக்கு என் தம்பி உங்க பிள்ளை எனக்கு தம்பி எனக்கு தம்பி அவன் என்ன சொல்லுவான் என்ன உங்களுக்கு எனக்கு உறவு என்ன ஒரு வித்தியாசம்னா அவர்தான் தெய்வம். ஆக அவருக்கு சம்மதை காரணம் அழைக்கிறார்கள். பெரிய ஊர்ல வந்துருச்சு ஐயா திருலோகம் கஞ்சா வைக்கிறாரு வாருங்கள் சுவாமி. அவர் என்ன சொல்றாரு அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுல தைக்கிறது இப்பவே தைக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இசைதானம் இசைப்பவர்